பெண்களை புதுமை பெண்களாய் புரட்சி பெண்களாய் பார்க்க ஆவல் கொண்ட மகாகவி பாரதியார். அந்த பாரதியாருக்கு இயேசுவிடம் பிடித்தது ஒன்றே ஒன்று. இயேசுவை முதலில் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் கண்ட சாட்சியாக மகதலேனா மரியாள் இருப்பது. இயேசு கிறிஸ்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்ததை கண்டு வியப்படைந்த பாரதி மகதலேனா மரியாளும் இயேசுவும் சந்தித்த, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசுவை மரியாள் கண்ட அந்த நிகழ்வை ஒரு அழகான சொல்லோவியமாக கவிதையாக தீட்டி இருக்கிறார். அந்த கவிதையை நான் இந்த நாளிலே உங்களோடு வாசிக்கவில்லை. ஆனால் நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி, இயேசு ஏன் மரியாளுக்கு முதலிலே தரிசனமானார் என்பது ஒரு மிக பெரும் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண என்னோடு வாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நாம் துணையாக எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தின் முதல் நாள் காலை, ஆனால் அதிக இருட்டு, விடியும் முன்னமே. யோவான் இதை எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். மகதலேனா மரியாள் தனியாக போகல, அவங்க கூடால சில பெண்கள் போனாங்க. அதை பற்றி மற்ற சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லை யார் புரட்டுவார் என்று கவலையோடு சென்றார்கள். அங்கே சென்றபோது கல் புரட்டப்பட்டிருந்தது. மற்ற பெண்கள் அப்படியே திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாளாலோ அப்படி செல்ல முடியவில்லை. எனவே சீடர்களை நோக்கி விரைந்தோடினார். ஓடிட்டே இருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா. யோவான் 20:2. உடனே அவள் உடனே ஆன் த ஸ்பாட், நேரம் அங்கிருந்து எங்கதான் போறா, சீசர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும், அங்க தேடி ஓடுறாங்க. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய், யோவான் தன்னை பற்றி எழுதும் போது எங்குமே அவர் தன் பெயரை என்னிடம் என்றும் தன்னை அப்படி டைரக்ட் ஒரு பர்சனா அங்க காணிக்கல. எப்படி சொல்றாரு, இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். உடனே என்ன நடந்தது, பேதுருவும் யோவானும் வேகமாக ஓடுகிறார்கள். அவர்களும் ஓடுகிறார்கள். ஓடி 2 பேரும் ஒரே நேரம் ஓட்டத்தை துவங்குகிறார்கள். யோவான் முதலிலே சென்று அங்கே பார்க்கிறார். அதை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் அங்கே இயேசுவை காணாமல் திரும்பி சென்று விடுகிறார்கள். மரியாளோடு வந்த பெண்களும் திரும்பி சென்றார்கள். மரியாள் அழைத்து வந்த சீசர்களும் திரும்பி சென்றார்கள். நான் நினைக்கிறேன் அந்த பெண்கள் கூட மரியாளின் முயற்சியினால், மரியாளுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. எனவே நம்ம இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். மரியாள் அழைத்து வந்த மற்ற ஸ்திரீகளும் திரும்பி சென்றார்கள் இயேசுவை காணாமல். நாம் என்ன செய்ய முடியும்? அப்படி போயிட்டாங்க. சீடர்கள், அவர்களுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு வாக்கு பண்ணின பேதுருவும் திரும்பி சென்று விட்டார். இயேசுவின் மார்பிலே சாய்ந்த சீடன் யோவானும் திரும்பி சென்று விட்டார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9வது வசனம் 20:9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசு ஏற்கனவே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தார், நான் உயிர் தழுவேன். ஆனால் இப்போ இந்த கல்லறை, திறக்கப்பட்ட கல்லறை, கலற்றி அங்கங்கே வைக்கப்பட்ட துணிகள், இவைகளையெல்லாம் பார்த்த பின்னும் இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை யோசிக்கவும் அவர்களால் இயலவில்லை. எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் மரியாளால் அப்படி செல்ல முடியவில்லை. மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அப்படி ஒரு பாசம். அவள் அந்த பாசத்தோடு அங்கு நின்றது மட்டுமல்ல, பின்னும் ஒரு காரியம் செய்தாள். அது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவ அங்க அப்படியே சும்மா அங்கெல்லாம் தேடி பார்க்கல. ஒரு தந்தையை மகள் எப்படி தேடுவாளோ, திடீரென்று காணாமல் போன தந்தையை மகள் தேடினாள். அதாவது ஒரு மீட்டிங்க்கு 2 பேரும் போறாங்க, இல்லைன்னா ஒரு கடையில போறாங்க, அப்பாயும் மகளும். அப்பாய திடீர்னு காணல. ஒரு மகள் எப்படி கண்ணீரோடு அந்த இடத்திலே நின்று கதறுவாளோ அப்படி கதறி கொண்டிருந்தாள் இந்த மரியாள். இந்த சூழல்ல நீங்க பாத்தீங்கன்னா, அழுது திரும்ப அந்த எம்டி டாம்ப, அந்த கல்லறைய திரும்ப குனிந்து பார்க்கிறாள். அழுதுகிட்டே என்ன செய்யறா, திரும்பியும் குனிஞ்சு பார்க்கிறாள். அந்த 11வது வசனம் மீண்டும் வாசிக்கிறேன். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, உள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது, உள்ளே குனிந்து பார்க்கிறாள். அங்கே ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? 2 தூதர்கள், ஒருவர் இயேசு வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய உடலை சுற்றி இருந்த துணியை ஒரு பக்கத்திலும், தகத்தை சுற்றி இருந்த துணியை ஒரு பக்கத்திலும் அந்த கல்லறையில இருக்க கண்டார்கள் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம். 7வது வசனத்திலே சீலைகள் கிடக்கிறதையும்
அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். இங்க மரியாள் கண்ட காட்சி தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும். ஒருவேளை இந்த தலைமாட்டில் இருந்த ஒருவன் இயேசுவின் தலையில் இருந்த சீலையை கலத்தி இருக்கலாம், கால் மாட்டில் இருந்த ஒருவன் இயேசுவின் சரீரத்தை சுற்றப்பட்ட சீலையை என்ன செய்திருக்கலாம், கலற்றி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அது நமக்கு இப்பொழுது முக்கியமில்லை. ஆனால் இயேசுவை காணாமல் அவர் சரீரம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்காமல் நான் செல்ல மாட்டேன் என்று விடாப்பிடியாக அழுது கொண்டே தேடிக்கொண்டிருந்த அருமை மகளுக்கு முதலிலே தேவதூதர்களை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. அது பார்த்து கொஞ்ச நேரத்துக்குள்ளால இயேசுவையும் பார்க்கிறாள். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போதான் 2 சீடர்களும் அங்கிருந்து வந்துட்டு திரும்பி போறாங்க. கண்டிப்பாக இயேசு அங்கதான் நிற்கிறார். இயேசு அங்கே நிற்கிறார், தேவதூதர்களும் உள்ளே இருக்கிறார்கள். ஆனால் அவசரமாக வந்து சென்ற சீடர்களின் கண்களுக்கு அவர்கள் எவருமே தென்படவில்லை. ஆனால் ஆவலோடு, பொறுமையோடு, அழுகையோடு காத்திருந்த மகதலேனா மரியாளின் கண்கள் திறக்கப்பட்ட போது என்னை யாரெல்லாம் பார்க்கிறார்? தேவதூதர்கள், பின்னால இயேசுவையும் பார்க்கிறார். அதை விட பின்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு செய்தி என்னன்னா, இயேசு அவளை பார்த்து சொன்னார், என்னை தொடாதே என்று. அதுக்கு முன்னால இயேசுவே அவளை பார்த்து 15வது வசனத்துல, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். இது மரியாளுடைய வாஞ்சையை இங்கே காட்டுகிறது, இயேசுவின் மேலுள்ள தீவிர வாஞ்சையை. அப்போ சத்தம் கேட்கிறது, இயேசுவின் சத்தம் தான். ஆனால் இயேசு அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் மரியாள் தேடிக்கொண்டிருப்பது இயேசுவின் சரீரத்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடவில்லை என்பதால் அவரின் சத்தம் கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அவர்தான் இயேசு என்று. ஆனால் இயேசு அவளை மரியாளே என்றார். உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் என்று நாம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். தொடர்ந்து இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. இங்குதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு ஏன் உடனே சீடர்களுக்கு தரிசனம் கொடுக்கவில்லை என்றால், அவர் உயிர்த்தெழுந்து, அதாவது அந்த ஒரு பிரதான ஆசாரியனாகவும் பாவ பலி ஆடாகவும் இயேசு இங்கே இருக்கிறார். அவர்தான் பலியிடப்பட்டார், பலியாடும் அவர்தான், அவரே பிரதான ஆசாரியர். அந்த பிரதான ஆசாரியர் அந்த பலியை கொண்டு உண்மையான மகா பரிசுத்த ஸ்தலமாம் பரலோகத்திலே பிதாவின் அண்டையிலே சென்று இவ்வுலக மனுக்குலம் அனைத்திற்காக பரிகாரம் செய்ய வேண்டும், பிராயசித்தம் செய்ய வேண்டும். ஒரே முறை ஆண்டவரிடம் மனிதன் இழந்த உறவை புதுப்பிக்க இயேசு பிதாவிடம் ஏறி செல்ல வேண்டும். பரிசுத்த மனிதனாய் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒருவேளை நான் நினைக்கிறேன், மகதலேனா மரியாள் இயேசுவை தொட்டிருந்தால் மரியாள் தீயிலே கரிந்து போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்த கடவுளாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மனுக்குலத்தின் பாவம் அங்கே பின்னும் என்ன செய்யப்படவில்லை, பிதாவினிடத்திலே சென்று அந்த தேவ கோபாக்கினை பின்னுமாக தடுத்து நிறுத்தப்படவில்லை. அப்படி என்றால் முழு மனுக்குலத்துக்கான பாவ பரிகாரம் பின்னும் செய்து நிறைவேற்றப்படவில்லை. எனவே கடவுள் அண்டை, பரிசுத்த தேவன் அண்டை பாவம் நிறைந்த மனிதன் உடனடியாக செல்ல முடியாது. எனவேதான் இயேசு அவளை தொடாதே என்று சொல்லுகிறார். கண்டிப்பாக பரிசுத்தரை பாவம் அண்ட முடியாது. அப்படி தொடுமானால் நிச்சயமாக அந்த பாவத்திற்கு ஆபத்து நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக சம்பவங்கள் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து வரும் நாட்களிலே நாம் அவைகளை சிந்திக்கலாம். இங்கே ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், உடனே அவர் பிதாவிடம் செல்ல வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணின் கண்ணீர் அவரை தடுத்து நிறுத்துகிறது. அவர் பிதாவிடம் ஏறி போகவில்லை, வெயிட் பண்றார். ஏன்னா இந்த விடாப்பிடியாக அழுது கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் உண்மையான கண்ணீர், அது பாசம் நிறைந்த கண்ணீர், இதயத்தின் ஆழத்தில் இருந்து வடிந்த கண்ணீர். அந்த கண்ணீர் எவ்வளவு வலிமையானது என்றால், இயேசுவையே பிதாவிடம் ஏறி செல்ல இயலாமல் தடுத்து நிறுத்தியது. அவர் இறங்கினார், மரியாளே என்று அழைத்தார். பாருங்க, உயிர்த்தெழுந்தவர் பிதாவுக்கு போகும் முன், பிதாவினிடம் செல்லும் முன் மரியாளுக்கு தரிசனம் கொடுத்து சீடர்களுக்கு சொல் என்று செய்தியையும் கொடுத்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை முதலில் கண்ட சாட்சியாகவும், இயேசுவின் சாட்சியை முதலிலே சுமந்து சென்ற
ஆண்டவரின் திருச்சபையின் அப்போஸ்தலனாகவும் முதல் ஊழியக்கார பெண்மணியாகவும் திருச்சபையின் முதல் மிஷனரியாகவும் இந்த மகதலேனா மரியாள் திகழ்கின்றாள். இந்த நாட்களிலே நாம் அநேக வேளையிலே அநேகர் கண்ணீரோடு ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கண்ணீர் உண்மையாக இதயத்தில் இருந்து வருகின்றதா, இல்லை என்றால் மனிதர்களை ப்ளீஸ் பண்றதுக்காக வருகிறதா? நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய காரியங்களுக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவரை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி இயேசுவை தேடி மரியாள் கண்ணீரோடு காத்திருந்தாளோ, அதே போல நாமும் அவரை சந்திக்க ஆவலாய் விழித்திருப்போம். இயேசுவின் தரிசனத்தை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் முகத்தை பார்க்கும், அவரோடு அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடு போஜனம் பண்ணுகின்ற, அவரோடு ஆளுகை செய்கின்ற மாபெரும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நம் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நன்றி.